ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இ பவர் மைனஸ் 4t அப்படின்னு இருந்துச்சுன்னா அதோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்கலி லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இ பவர் மைனஸ் ஏடின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா அதை எப்படி எழுதுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/s ப்ளஸ் ஏ அப்படின்னு எழுதுவோம் இல்லையா. ஸோ பேசிக்காக இங்கே 1/s ப்ளஸ் இங்கே இருக்கிற இப்போ மைனஸ்க்கு பக்கத்தில் இருக்கிற கான்ஸ்டன்ட் வேல்யூஸை தான் நம்ம இங்கே 1/s ப்ளஸ் ஏ அப்படின்னு எழுதுவோம். ஸோ பேசிக்காக இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4t இருக்கு இல்லையா, அப்போது இந்த ரிலேஷனை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், எல் ஆஃப் இ பவர் மைனஸ் 4tங்கிற எக்ஸ்ப்ரெஷனை நம்ம எழுத போகிறோம். 1/s ப்ளஸ் இங்கே மைனஸ் இருக்குது ரைட், இங்கே மைனஸ் இருக்குது, அதே மாதிரி இங்கேயும் மைனஸ் இருக்குது, இங்கே ஏ இருக்குது, இங்கே 4 இருக்குது. அப்போது ஏக்கிற இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா 4 அப்படின்னு போட்டுருவேன் ரைட், 4 அப்படின்னு எழுதிடுவேன். ஸோ அப்போது என்னுடைய எல் பவர் லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இ பவர் மைனஸ் 4tக்கு வந்து என்ன எக்ஸ்ப்ரெஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/s ப்ளஸ் 4 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகேவா, 1/4 அப்படிங்கிறது தான் ஆன்சர்.